பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மன்னித்திருக்கிறார். நம்மையும் கூட பிறருக்கு மன்னிக்கும்படியாக ஆணையிட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் முழுவதுமாக ஒரு மனிதனை மன்னிக்கிறோமா? ஆண்டவர் எப்படியாக முழுவதுமாக நம்மை மன்னித்தாரோ, எப்படியாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தாரோ, எப்படியாக நம்முடைய பாவங்களை பாராதபடி இருக்கிறாரோ, இன்றைக்கு நாமும் கூட அவரை போல பிறரை மன்னிக்கிறோமா? பிறருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறோமா? பிறருடைய பாவங்களை தப்பிதங்களை நாம பார்க்காமல் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் இலவசமாய் இயேசு ஆண்டவரிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நமது மீறுதல்களை அகற்றி இருக்கிறார். அகற்றின ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூறுவதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு மனிதன் பார்க்கும் பொழுது என்னதான் நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? அந்த தவறை நினைத்து கொண்டே இருக்கிறான், அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறான், அதை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஒதுட்டளவில் மன்னிப்பை கொடுத்தாலும் உள்ளத்திலோ அந்த கோபம் இருக்கதான் செய்கிறது. அப்ப இன்றைக்கு நாம கடவுளுடைய சாயலாக நாம் இருக்கிறோம். ஏசாண்டவரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏசானுடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவருடைய நியாயத்தீர்ப்பு நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். எனவே நாம மனம் மாற வேண்டும். மனம் மாறி ஆண்டவரை போல எல்லாருக்கும் மன்னிப்பை தர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அதான் இன்றைக்கு நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே குலைத்து விடுகிறேன், உன் பாவங்களை நினையாதிருப்பேன். ஆம் எனக்கு அன்பானே, இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது கடவுள் ஏசாயா மூலமாக சொல்லுகிறார், இதோ நான் என் நிமித்தமாகவே உன் பாவங்களை குலைத்து போடுகிறேன். அவருடைய நிமித்தமாகவே, அவராலே. ஏனென்றால் அவருடைய திட்டம் என்னவென்றால் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் கடவுளோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆதியிலே ஆதாம் ஏவாள் எப்படியாக கடவுளோடு இருந்தார்களோ, இன்றைக்கு நாமும் கூட கடவுளோடு இருக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார். அப்போ கடவுள் சித்தம் கொண்டதனால அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்டெடுக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் நமது பாவங்களை இனி நினையாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவோம், எல்லாரோடும் இணைந்து வாழுவோம். கடவுள் நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரலோக பிதாவே, இந்த சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் உம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் நீர் எங்களை உம்மிடமாய் சேர்த்துக்கொள்ள சித்தம் கொண்டீர். அப்படியாக உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தவான்களாக்கி உம்முடைய பிள்ளைகளாக மீண்டுமாய் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்களும் கூட வரக்கூடிய காலங்களில் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரும் காலங்களில் நாங்கள் பிறருக்கு மன்னித்து உம்முடைய நாமம் மகிமைக்கென்று வாழ்வதற்கு, அதன் வழியாக நாங்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட்ட ஜீவிப்பதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீர் தாமே எங்களுடைய வாழ்வை உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக, நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்திட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஜீவிப்பதற்கு நீர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எல்லாருடைய நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீராக. எல்லாரும் கைது செய்கிற வேலையிலே ஆஸ்வதிப்பீராக. இரண்டிப்பான நன்மையில தருவீராக. நாங்கள் எப்போதும் பரிசுத்தமான வழியில நடப்பதற்கு நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உமது தூய ஆவியை கொண்டு நீர்
நீதாமே எங்களை உமது வழிகளில் நடத்திட வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.